பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த 2 வீடியோவில் ஜீசஸ் கால்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து இருக்கிற அந்த 2 வசனங்களை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 22 வரை. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது வீடியோவில் நம்ம தியானித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு, அந்திரேயா இவங்க 2 பேர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா மீன் பிடிக்கிறது. அப்போ இயேசு தமக்கு நிகராக இருக்கிற மனிதர்களை அவர் தம்முடைய சீஷனாக தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். 2வது வீடியோவில் அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில விட வேண்டிய விஷயங்கள், நம்ம எதை பிடிச்சிட்டே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ட்ரை பண்றோம். அப்போ அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம், பகுத்தறிவற்ற நம்பிக்கைகளாக இருக்கலாம். இதையெல்லாம் விட்டு அவருக்கு பின்னாடி நாம் செல்ல வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த காலை நேரத்துல நாம் தியானிக்க போகிற இந்த 22வது வசனம், உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த இடத்துல திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா 2 சகோதரரை அழைக்கிறார். ஒன்னு யாக்கோபு, இன்னொன்னு யோவான். இவங்களும் யார் அப்படின்னா ஃபிஷர்மேன், இவங்களும் மீன் பிடிக்கிறவர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த 4 பேர், அதாவது முதலாவது 4 பேர் யார் அப்படின்னா மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரணமான நபர்கள், படிப்பறிவற்ற நபர்கள், அதுக்கப்புறமா சமுதாய அளவில் குறைந்த மதிப்பீட்டை உடைய நபர்கள். அவர்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். இந்த சகோதரர்கள் எதை விட்டார்கள் அப்படின்னா, ஒன்னு படவை, இன்னொன்னு தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஏற்கனவே போன வீடியோ நம்ம தியானித்தோம், வலைகளை விட வேண்டியது அவசியம். இந்த காலை நேரத்துல நாம் இருக்கிற அந்த படவை அல்லது நம்முடைய தகப்பன் வீட்டை, இதை நம்ம லிட்டரலா எடுத்துக்க வேணாம், ஆனா எதை நம்ம விட வேண்டுமோ, நிறைய நேரத்துல நம்முடைய பேக்ரவுண்ட், நிறைய பேர் பின்னணி, அந்த பின்னணியத்தோட பலத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா பிடிச்சிட்டு, நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல சுத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைப்பூட்டுகிற வார்த்தை, அது எப்படிப்பட்ட பேக்ரவுண்டா வேணா இருக்கலாம். அது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கலாம், சொசைட்டல் பேக்ரவுண்ட், நம்மளுடைய சமுதாயத்துல நல்ல மதிப்பீட்டை உடைய நபர்களாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், அரசியல் ரீதியாக நல்ல பின்னணியத்தை உடைய நபராக இருக்கலாம், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு நல்ல பவர் இருக்கலாம். இந்த பவர் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு பின் வரும்படி அவர் உங்களை அழைக்கிறார். இது எல்லாம் விட்டுட்டு அப்படின்னா, நான் போன வீடியோலாம் சொன்னேன், அப்படியே லிட்டரலா விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்துடணுமா, ஊழியக்காரன் வந்துடணுமா? கிடையவே கிடையாது. நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், எதை நம்பிட்டு இருக்கோம், நமக்குள்ள தாழ்மை இருக்குதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இந்த பூமியில் வாழும் போது ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? எனக்கு இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் என்னால வந்தது அப்படின்னா, அந்த பவரை மற்றவங்க மீது நம்ம செலுத்துறோமா? அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை எல்லாம் எதற்காக எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, மற்ற நபர்கள் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்ற நபர்களுக்கு என் மூலமாக நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த காலை நேரத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எந்த பின்னணியத்தை, எந்த பேக்ரவுண்டை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு இருக்கோமோ அதை விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி செல்ல அவர் விரும்புகிறார், அழைக்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know that Jesus is calling us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அழைக்கிறார் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், நம்பணும், அதை நான் அக்செப்ட் பண்ணணும். 2வது, eradicate your irrational beliefs. நான் போன வீடியோவில் சொன்னால அந்த பகுத்தறிவற்ற தன்மைகள், இயேசு நல்லா படித்தவங்களை தான் அழைப்பார், சேர்த்து கொள்வார், உயர்தர மக்களை தான் அவர் சர்ச்சுக்குள்ள சேர்த்து கொள்வார், அதுக்கப்புறம் சமுதாய அளவில் நல்ல மதிப்பீட்டை உடைய நபரை தான் அவர் சேர்த்து கொள்வார். இந்த மாதிரி தவறான பகுத்தறிவற்ற இந்த நம்பிக்கைகளை அழித்து போடுங்கள். 3வது, லிசன் டு காட்ஸ் வாய்ஸ் ஆர் காட்ஸ் காலிங். இயேசு உங்களை அழைக்கிறார் அப்படிங்கிறத செவி கொடுத்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. 4வது, refrain from everything he asks us to. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வரும்போது வலையை விட சொன்னா அந்த வலையை என்ன பண்ணுங்க, விடுங்க.
படவையும் தகப்பனையும் விட வேண்டுமா? அதையும் என்ன பண்ணுங்க, விடுங்க. இந்த காலை நேரத்துல நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எந்த பேக்ரவுண்டை நம்ம நம்பிட்டு இருக்கோம், எந்த பேக்ரவுண்டை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே அப்படியே விட சொல்லல. ஆனா இயேசுவை விட இதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய சீஷராக நம்மளால மாற முடியாது. இது எல்லாம் இயேசு எனக்கு தந்திருக்கிறார், இயேசுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் மீது எனக்கு ஒவ்வொரு நாளும் வாஞ்சையும் தாகமும் பெருக வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பும் அவருடைய சத்தமுமாக இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராக மாற உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.